தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை. அது தற்கொலையா கொலையா இது நமக்கு இருக்கிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படிச்ச கல்லூரி பக்கத்துல. இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் செஞ்சுவாங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னால ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவு பண்ணல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு எங்க விசாரணை முடிவு பண்ணல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கா ஒரு நாடு? சட்டம் நீதி தீர்ப்பு யோசிக்கிறேன். அவ்வளவுதான். ஆமா சொன்ன மாதிரி இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுது நீதிமன்றம் தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப சொல்லு. ஒண்ணு தெரியுமா? அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்புடு நல்ல ஒரு பல்வீர் சிங்